ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் 350 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்ல இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் லைவாக விருச்சக ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ஏன் இது விருச்சக ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோன்னா, ஏன்னா இது விருச்சக ராசிக்காரங்களுக்கான பலன். ஸோ விருச்சக ராசியில் பிறந்தவங்க அத்தனை பேரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி இப்போ ஆங்கில மாதத்தில் 3வது மாதமான மார்ச் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. மார்ச் மாதத்தில் ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான நாள்னால் அது வரக்கூடிய மார்ச்சுடைய 14ஆம் தேதியே சொல்லலாம். ஆக்சுவலி இது ஒரு சாதாரண நாள் கிடையாது. இது ஒரு பயங்கரமான எச்சரிக்கையான நாள் என்று சொல்லலாம். அப்படி என்ன எச்சரிக்கையான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரகணமானது நடக்க போகுது. இந்த ஆண்டுடைய முதல் கிரகணமானது நடக்க போகுது. நடக்கக்கூடிய இந்த கிரகணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாதாரண கிரகணம் கிடையாது. இது ஒரு அபூர்வமான எச்சரிக்கையான கிரகணம் என்று சொல்லலாம். ஏன்னா நடக்கக்கூடிய கிரகணம் அந்த மாதிரி நடக்க போகுது. மாசி மகத்தில் பௌர்ணமி வரக்கூடிய ஹோலி பண்டிகை அன்னைக்கு கன்னி ராசியில் உத்தர நட்சத்திரத்தில் இந்த ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணமானது நடக்க போகுது. இந்த கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு கிரகங்களிடையே சில மாற்றங்கள் உருவாகுது. அது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படி ஏற்படக்கூடிய தாக்கத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த தாக்கமானது விருச்சக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி ஏற்படும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். விருச்சக ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு தாக்கம் ஏற்படுவதை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. வாங்க உங்கள் ராசிக்கான தாக்கம் என்ன அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயிலாக பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு தாக்கத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய இந்த கிரகணத்தை பற்றி ஒரு சில தாள்களை ஷேர் பண்ணுறேன். கிரகணங்கிறது வானிய நிகழ்வாக இருந்தாலும் இது ஜோதிட ரீதியாக ரொம்ப முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுது. ஸோ கிரகணம் நடக்கிறத பற்றி ஒரு சில முக்கியமான கருத்துக்களானது இருக்குது. அந்த முக்கியமான கருத்துக்களை ஃபஸ்ட்டு விருச்சக ராசிக்காரங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் கிரகணத்தை பற்றி மற்ற தாள்களை இந்த வீடியோவில் பார்க்கணும். ஃபஸ்ட்டு கிரகணம் நடக்கக்கூடிய நேரம், தெரிவு நிலையெல்லாம் ஷேர் பண்ணுற முதல்ல இதெல்லாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் கிரகணத்துடைய தாக்கம் விருச்சக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி இருக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலி சந்திர கிரகணமானது மார்ச் 14, 2025 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நிகழுது. மேலும் இது பல்வேறு கட்டங்களை கடந்து 6 மணி நேரத்திற்கு மேலாக நீடிக்கக்கூடிய ஒரு வலுவான முழு கிரகணம் என்று சொல்லலாம். ஆக்சுவலி துர்துஷ்டமாக இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியாது. காரணம் என்னென்னா, இந்தியாவில் பகல் நேரத்தில் நடக்கிறதுனால கிரகணத்தை பார்க்க முடியாது. ஆனால் மற்ற நாடுகளில் கிரகணத்தை பார்க்க முடியும். அந்த நாடுகளில் நடக்கக்கூடிய கிரகணத்தை ஆன்லைன் மூலிமா நாம் நேரடியாக வீட்டில் இருந்தே பார்க்கலாம். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க அந்த மாதிரி பாருங்கள். ஆக்சுவலி 2025 ஆண்டின் முதல் சந்திர கிரகணம் ரொம்ப வித்தியாசமாக நடக்க போகுது. இது ஒரு அற்புதமான கிரகணம் என்று சொல்லலாம். மார்ச் 14 அன்னைக்கு வானத்தில் இந்த சந்திர கிரகணம் நடக்கும். அப்போ எப்படி நடக்கும்னா, இரத்த நிலவு போன்று காட்சி தரும். ஏன்னா பூமியுடைய நிழல் சந்திரனை முழுவதுமாக மறைத்து அது ஒரு அதிர்ச்சியூட்டக்கூடிய சிவப்பு நிறத்தை கொடுக்கும். இது இந்தியாவில் இருப்பவர்களுக்கு தெரியாது. ஆனால் மற்ற நாடுகளில் இருப்பவர்களுக்கு இந்த கிரகணத்தை தெளிவாக பார்க்க முடியும். அதனால் இந்த அரிய நிகழ்வை கண்டிப்பாக நீங்கள் ஆன்லைன் மூலிமா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்தியாவில் எந்த நேரத்தில் கிரகணம் நடக்கும் அப்படிங்கிற நேரத்தை இப்போ நான் உங்களுக்கு விளக்கமாக ஷேர் பண்ணுறேன். அந்த நேரங்களை பற்றி விளக்கமாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு கிரகணமானது பெனுபிரல் கிரகணமாக தொடங்கும். அது காலையில் 9:27 மணிக்கு. அப்புறம் பகுதி கிரகணமானது கொஞ்சம் நேரத்தில் தொடங்கும். அது காலையில் 10:39க்கு. அப்புறம் முழு கிரகணமானது தொடங்கும். அது காலையில் 11:56க்கு. அப்புறம் அதிகபட்ச கிரகணம் 12:28க்கு பதிவாகும். அப்புறம் முழு கிரகணம் முடிவடைவது 1:1க்கு முடிவடையும். பகுதி கிரகணம் முடிவடைவது 2:17க்கு இருக்குது. அப்புறம் பெனுபிரல் கிரகணம் முடிவடைவது பிற்பகல் 3:30க்கு. இந்த மாதிரி கிரகணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், முடியறது ஸ்டார்ட் ஆகிறது இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்க போகுது. அப்புறம் இந்தியாவில் கிரகணம் தெரியாமல் இருந்தாலும் மற்ற உலக நாடுகளில் கிரகணம் தெரியும். மற்ற உலக நாடுகளில் எப்பெல்லாம் கிரகணம் தெரியுங்கிறத ஷேர் பண்ணுறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க.
ஐரோப்பாவில் இந்த கிரகணம் பார்க்க முடியும். இங்கு கண்டத்தின் பெரும்பகுதி நல்ல காட்சி கொண்டிருக்கும். அப்புறம் ஆசியாவின் பல்வேறு பகுதிகளில் வெவ்வேறு கட்டங்களில் இந்த கிரகணம் பார்க்க முடியும். அப்புறம் ஆஸ்திரேலியா ஒரு பெரிய பகுதி தெளிவான காட்சியை இந்த நேரத்தில் இந்த பகுதியில் அனுபவிக்கலாம். அப்புறம் ஆப்பிரிக்கா இங்கே பல பகுதிகளில் கிரகணத்தை காண முடியும். அப்புறம் வடக்கு மற்றும் தென் அமெரிக்கா இங்கே முழு கண்டமும் இந்த கிரகண நிகழ்வை காண முடியும். அப்புறம் பெருங்கடல்கள் மற்றும் துருவ பகுதிகள் இங்கு பசிபிக்கு, அட்லாண்டிக்கு, அர்காட்டிகா, அண்டார்டிகா இந்த பகுதிகளில் கிரகணம் தெரியும். ஆக மொத்தம் கிரகணம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்தந்த பகுதிகளில் தெரியும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை உங்களுக்கு சொல்லிட்டேன். சொன்னதை கிரகணத்தை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. இதற்கேற்ப பாருங்கள். அப்புறம் இப்போ தான் உங்களுக்கு கிரகணத்தினால என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ கிரகணத்தினால உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் பெறுவீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு விசாக 4ஆம் பாதங்களில் பிறந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு கிரகண தோஷம், குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும். மெயினாக உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல்கள்லாம் குறையும். மற்றவர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்கிறதா இருந்தால் மகிழலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும். எல்லாத்துக்கும் மேலே அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் எடுத்த காரியம் அனைத்து வெற்றிகரமாக முடியும். மதிப்பு மரியாதை ஒரு பக்கம் கிடைத்து உங்கள் வாழ்க்கை சிறப்படையும். செல்வாக்கானது ஓங்கும். நட்பு வட்டாரத்தில் குதூகலமானது ஏற்படும். குதூகலம் ஏற்படும் போது அதனால் என்ஜாய் பண்ணும் என்று உங்கள் நட்சத்திரத்துக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அனுசமில் பிறந்த விருச்சிக ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. அனுசமில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகண காலத்தில் வாழ்க்கையில் சந்தோஷமானது அதிகரிக்கும். பிள்ளைகளால் கௌரவம் அந்தஸ்து உயரும். தூக்கமும் துன்பமும் நீங்கும். தடைப்பட்ட காரியங்கள் இருந்த தடை நீங்கி சாதகமாக எல்லாமே நடந்து முடியும். தேவையற்ற மருத்துவ செலவு ஏற்படக்கூடும். வீடு பூமி மூலம் வரவேண்டிய வருமானம் தாமதப்படும். ஸோ அது தாமதப்படாத மாதிரி பார்த்துக்குங்க. அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் கௌரவமானது உயரும். விரும்பிய பதவியானது கிடைக்கும். வழக்கு விவகாரங்களில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். கைவிட்டு போன பொருட்கள்லாம் மீண்டும் கிடைக்கும். அலட்சிய போக்க கைவிடுவது நல்லது. அலட்சிய போக்க மேலும் மேலும் இது பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் முடியும். அதனால் அலட்சிய போக்க கைவிடுவது உங்களுக்கு அனுசமில் பிறந்தவங்களுக்கு நல்லது. அப்புறம் கேட்டயத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த கிரகணத்தினால வாழ்க்கை துணையோடு விவாதம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கணும். உத்தியோகத்தில் இருப்பவங்க வீண் அலைச்சலையும் காரிய தாமதத்தையும் சந்திக்க வேண்டியது இருக்குது. அதனால் கவனமாக இருக்கணும். மெயினாக மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய பயம் நீங்கும். குழப்பம் இல்லாத தெளிவான மனதோடு பாடங்களை படித்திங்கன்னா வெற்றி வாகையானது சூட முடியும். அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு கூட மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு உண்டாகும். பயணங்கள் நீங்கள் செய்கிறதுல சாதகமான பலன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருப்பவர்களிடம் தன்மையாக பேசி பழகுவது நல்லது. தகப்பனாருடன் வீண் தகராறு ஏற்படும். அதனால் அவங்க வகையில் கவனம் தேவை. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் பேசி செய்யக்கூடிய காரியங்கள் சாதகமான பலனை தரும். குழந்தைகளோடு நிதானமாக பேசி அவர்களுக்கு எதையும் புரிய வைப்பது நல்லது. அவர்களுடைய முன்னேற்றத்துக்காக பாடுபடுற மாதிரி உங்களுக்கு இருக்குது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ஏற்கனவே செய்த திறமையான பணிகளுக்குரிய நற்பலனை பெறுவீங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்களை சாதகமாக நடந்து முடியும். திறமையாக செயல்படுங்க. அப்போ தான் புதிய ஆர்டர்கள் ஈஸியாக கிடைக்க பெறுவீங்க. எதுலேயும் அவசரப்படாமல் இருக்கிறது நல்லது. மெயினாக இந்த கிரகணத்தில் கனிவான வார்த்தைகளால் அனைவரையும் கவரணும். இந்த டைம் வசதிகள் அப்போ தான் அதிகரிக்கும். மதிப்பு மரியாதை கூடும். ஆனால் வீண் செலவு உண்டாகும். மனதுக்கு பிடிக்காத இடத்திற்கு சென்று வர வேண்டியது இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. உங்கள் 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த கிரகண நாளில் காசி விசாலாசியை வழிபாடு செய்யணும். இதை செய்திங்கன்னா எதிர்ப்புகள் அகலும், காரிய தடை நீங்கும். அதனால் இந்த பரிகாரத்தை மறக்காமல் செய்திடுங்க. ஸோ அவ்வளோதாங்க. விருச்சிக ராசிக்காரங்க, உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப சொல்லப்பட்ட பலன்களும் இதுதான். நீங்கள் பரிகாரம் செய்ய வேண்டியதும் இதுதான். இதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் தெளிவாக தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களும் பார்த்து பலனடையட்டும்.
நெக்ஸ்ட் நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க, ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அந்த பெல் பண்ண ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.